அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 135 136 இருக்கப் போகிறது. இந்த வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். முதலில் வரிகளை படிக்கிறேன். மதனுற்ற அண்ட வரைப்பின் எங்கெங்கும் அதனுக்கு அதுவாம் அருட்பெரும் ஜோதி. எப்பாலுமாய் வெளியெல்லாம் கடந்து மேல் அப்பாலும் ஆகிய அருட்பெரும் ஜோதி. முதல் 2 வரிகளில் என்ன சொல்கிறாருன்னா, மதனுற்ற அண்ட வரைப்பின் எங்கெங்கும் அதனுக்கு அதுவாம் அருட்பெரும் ஜோதி. போன பதிவில் நாம் அவனுக்கு அவனாக விளங்கக்கூடியவர் அருட்பெரும் ஜோதின்னு பார்த்தோம். அப்புறம் அவளுக்கு அவளாக விளங்கக்கூடியவர் அருட்பெரும் ஜோதின்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அதனுக்கு அதுவாம் அருட்பெரும் ஜோதி. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இலக்கணத்தில் எப்படி சொல்கிறாங்க, உயிர் உள்ள பொருட்களை அதாவது ஆண் பெண் அந்த ரெண்டையும் குறிக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், அவன் அவள், அது ரெண்டையும் வச்சு அவனுக்கு அவன் அவளுக்கு அவள்னு சொல்லிட்டாரு. இங்கே அதனுக்கு அதுவாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிரற்ற ஜடப்பொருள்களை அது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதனால் இங்கே அதுவுக்கு அதுவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இந்த போன பதிவில் கோடான கோடி அண்டங்கள் இருக்குன்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. இதையே அறிவியலும் ஒத்துக்கொள்கிறது. அதற்கான ஆராய்ச்சிகள்லையும் இருந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நம்ம சொல்லிட்டு தான் வருது. நம்மளும் கேள்விப்பட்டு தான் இருக்கோம். புது புது கோள்கள்லாம் உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதனுடைய தன்மைகளையும் சொல்லிட்டு வராங்க. இந்த பொதுவாக உருவான அந்த கோள்கள் முன்னதை காட்டில் அதிக பிரகாசமாக இருக்குது அல்லது சிறியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கம்பாரிசன்லாம் பண்ணி நம்மளுக்கு சொல்லிட்டு தான் வர்றாங்க. அறிவியல் கண்டுபிடிப்புகள் போய்கிட்டு இருக்குது. ஆனால் வள்ளல் பெருமான் ஏற்கனவே நம்மள்கிட்ட சொல்லிட்டாரு, கோடான கோடி அண்டங்கள் இருக்குது, எனது அறிவும் அண்டங்களுக்கு அப்பாலும் விரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியும் தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ இதில் இந்த பாடல் வரிகள் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அண்டங்களுக்கும் அண்டங்களிலும் அவனுக்கு அவனாகவும் அவளுக்கு அவளாகவும் அதுவுக்கு அதுவாகவும், அதாவது உயிருள்ள பொருள்களிலும் உயிரற்ற ஜடப்பொருள்களிலும் நீக்கமர நிறைந்து விளங்கி அருள் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் இந்த 2 வரிகளுக்கான விளக்கமாக நம்ம எடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த 2 வரிகளுக்கு போவோம். எப்பாலுமாய் வெளியெல்லாம் கடந்து மேல் அப்பாலும் ஆகிய அருட்பெரும் ஜோதி. இப்போ எப்பாலும் வெளியெல்லாம் கடந்து அப்படின்றாரு. நம்மளுக்கு தெரியும், இந்த மில்கி வே என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய குடும்பம், இது நம்ம கண்ணுக்கு இப்போ தெரிகிறத சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த கோள்கள், இது மட்டும்தான். இது மாதிரி எண்ணற்ற சூரியன், சந்திரன், கோள்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்கிறது மாதிரி கோடான கோடி அண்டங்கள் இருக்குது. அப்போ அந்த அண்டங்கள் எல்லாமே வெளி. அதை ஃபுல்லாக என்ன சொல்கிறாரு, அந்த வெளியெல்லாம் கடந்து அதற்கு மேலாக விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதின்றார். அதான் நம்ம ஏற்கனவே வள்ளல் பெருமானுடைய பிரசித்தி பெற்ற பாடல் எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏத்துன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம்கோவே துன்று மல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்படின்றாரு. இங்கே என்ன சொல்கிறாரு, வெளிக்குள் வெளி கடந்து. இங்கே அதான் போகிறார் பாருங்க. எப்பாலுமாய் வெளியெல்லாம் கடந்து மேல் அப்பாலும் ஆகிய அருட்பெரும் ஜோதி. அப்போ அந்த வெளியெல்லாம் வெளியே கடந்து அதற்கு மேலாக விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவரே இதுக்கு சான்றாக ஒரு 4 பாடல்களை சொல்ல முடியும். முதல்ல ஒரு பாடல் அவரே அருட்பாலை பாடியிருக்கிறாரு. அண்ட வகை எவ்வளவோ அவ்வளவும், அவற்றில் அமைந்த உயிர் எவ்வளவோ அவ்வளவும், அவைகள் கண்ட பொருள் எவ்வளவோ அவ்வளவும், அவற்றில் கலந்த கலப்பு எவ்வளவோ அவ்வளவும்,
நிறைந்தே. விண்டகுமோர் நாதவெளி சுத்தவெளி மோனவெளி ஞானவெளி முதலாம் வெளிகளெல்லாம் நிரம்பி கொண்டு அதுவாய் விளங்குகின்ற சுத்த சிவமயமே புலவு நடத்தரசே என் குற்றமும் கொண்டருளே அப்படின்னு ஒரு பாட்டு. அப்புறம் ஒரு பாட்டு. அந்தரம் இங்கு அறிவோம் மற்றதனில் அண்டம் அடுக்கடுக்காய் அமைந்த உளவு அறிவோம் ஆங்கே உந்துரும் பல் பிண்ட நிலை அறிவோம் சீவன் உற்ற நிலை அறிவோம் மற்ற அனைத்து நாட்டும் எந்தை நினது அருள் விளையாட்டு அந்தோ அந்தோ எல்லளவும் அறிந்திலோம் என்னே என்று முந்து அனந்த மறைகளெல்லாம் வலுத்து நின்ற முழு முதலே அன்பர் குறை முடிக்கும் தேவே. இங்கே என்ன சொல்கிறாரு? அந்தரம் இங்கு அறிவோம் மற்றதனில் அண்டம் அடுக்கு அடுக்காய் அமைந்த உளவறிவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? இப்போ இன்னொரு பாட்டில் 4ஆம் திருமுறையில் ஒரு பாட்டு 4 விதமான வெளிகளை சொல்கிறாரு. கருவெளி, பெருவெளி, குருவெளி உருவெளி அப்படின்றார். அதாவது கருவெளி, பெருவெளி, குருவெளி, உருவெளி. என்ன சொல்கிறாருன்னா, கருவெளிக்கு உட்புறனாகி கரணமெல்லாம் கடந்து நின்ற பெருவெளிக்கு நெடுங்காலம் பித்தாகி திரிகின்றோர் குருவெளிக்கே நின்று உழல கோதர நீ கலந்த தனி உருவெளிக்கே மறைபுகழும் உயர் வாத ஊர் மணியே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து 4ஆம் திருமுறையில் ஒரு பாடலில் 4 விதமான வெளிகளை சொல்கிறாரு. இந்த 4 விதமான வெளிகளுக்கும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உத்தரஞான சிதம்பரம் மாலையில் இந்த 4 விதமான வெளிகளுக்கான விளக்கத்தங்க சொல்கிறாரு. அதை வந்து என்ன சொல்கிறாருன்னா, குருநெறி, பெருநெறி, கருநெறி, திருநெறின்னு போடுறாரு. குருநெறிக்கே என்னை கூட்டி கொடுத்தது கூரரிதாம், பெருநெறிக்கே சென்ற பேருக்கு கிடைப்பது பேய் உலக கருநெறிக்கு ஏற்றவர் காணற்கு அரியது காட்டுகின்ற திருநெறிக்கே நிற்கின்றது உத்தர ஞான சிதம்பரமே. அதாவது அந்த 4 வெளிகளையும் அதோட தன்மைகளாக நெறின்னு போட்டு சொல்கிறாரு. குருநெறி, பெருநெறி, கருநெறி, திருநெறி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ இன்னொரு பாடலும் கூட நம்ம சொல்லலாம். நடராஜபதி மாலையில் அருள் நிலை விலங்கு சிற்றம்பலம் எனும் சிவ சுதாதீத வெளிநடுவிலே அண்ட பகிர் அண்ட கோடிகளும் சராசரம் அனைத்தும் அவை ஆக்கல் முதலாம் பொருள்நிலை சத்தரோடு சக்திகள் அனந்தமும் பொற்பொடு விளங்கி ஓங்க புறப்புறம் அகப்புறம் புறம் அகம் இவற்றின் மேல் பூரணாகாரமாகி தெருள்நிலை சக்தி சச்சிதானந்த கிரணாதிகள் சிறப்ப முதல் அந்தம் இன்றி திகழ்கின்ற மெய்ஞான சித்தி அனுபவ நிலை தெளிந்திட வயங்கு சுடரே அப்படின்னு சொல்லி நடராஜபதி மாலையில் வந்து ஒரு பாடல் படிக்கிறார். இந்த பாடல் என்ன சொல்கிறாருன்னா, அருள் நிலை விலங்கு சிற்றம்பலம் எனும் சிவ சுதாதீத வெளி நடுவிலே அண்ட பகிர் அண்ட கோடிகளும் சராசரம் அனைத்தும் அவை ஆக்கல் முதலாம் பொருள்நிலை சக்தி சத்தர்களோடு ஆனந்தமும் பொற்பொழு விளங்கி ஓங்க இந்த புறப்புறம் அகப்புறம் புறம் அகம் இவற்றின் மேல் அப்படின்னு சொல்லி பூரணாகாரமாக விளங்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் இங்கே வந்து சொல்கிறார். அது சொல்ல வராரு. அப்போ அந்த அண்ட கோடிகளுக்கும் அனைத்தும் அதற்கு மேலே அப்படின்றது இங்கேயும் பதிவாகுது. இப்போ பாடின இந்த 4-5 பாடல்கள்லையுமே அந்த அண்டங்களுக்கும் அப்பாலாக தான் அருட்பெரும் ஜோதி விளங்குறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாகுது. ஸோ இதுவரை நான் சொன்ன இந்த விளக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.